சென்னை ஸ்பீட் நியூஸ். இந்தியன் வங்கி நடப்பு நிதியாண்டில் வங்கியின் நிகர லாபம் 11.33% அதிகரித்து 12,156 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மார்ச் காலாண்டில் மட்டும் வங்கி 3,103 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியில் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி வினோத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2025 நிதியாண்டோடு ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டில் வங்கி நிகர லாபம் 11.33% அதிகரித்து 12,156 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மார்ச் காலாண்டில் மட்டும் வங்கி 3,103 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது. வங்கியின் சில்லறை வணிகம் 12.79% வளர்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக சில்லறை, வேளாண்மை மற்றும் சிறு குறு தொழில்களுக்கான கடன்கள் 15.18% உயர்ந்து வங்கிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. வங்கியின் வைப்புத் தொகை 12.29% அதிகரித்து 8.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இதில் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு வைப்புத் தொகைகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்து 39.67% என்ற ஆரோக்கியமான விகிதத்தை எட்டியுள்ளது. வங்கியின் செயல்பாட்டு லாபம் 15,286 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே வேளையில் வங்கியின் செலவினங்களை குறைப்பதிலும் நிர்வாகம் வெற்றி கண்டுள்ளது. வைப்புத் தொகைக்கான செலவு 5.10%இலிருந்து 4.83% குறைந்துள்ளது. மேலும் இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி முன்னுரிமை துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 40% கடனுதவி இலக்கை தாண்டி இந்தியன் வங்கி 41.46% வரை கடனுதவி வழங்கி முன்னிலை வகிக்கிறது. வலுவான கடன் ஒப்புதல்கள் மற்றும் குறைக்கப்பட்ட செலவினங்கள் காரணமாக இந்தியன் வங்கியின் பங்கு மீதான வருவாய் 18.98% உயர்ந்துள்ளது. இந்த நிதிநிலை முடிவுகள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மற்றும் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் பன்னாட்டு நிறுவனங்களின் வலுவான மற்றும் வளர்ந்து வரும் தொகுப்பு இருப்பதால் இது முதலீட்டிற்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக விளங்குகிறது. மாநிலத்தில் எங்களுக்கென ஆழமாக வேரூன்றி இருக்கும் இருப்பை பயன்படுத்தி இந்த சூழலமைப்பை மேலும் வலுப்படுத்துவதே எங்களின் முக்கிய நோக்கமாகும். நாங்கள் முழு அர்ப்பணிப்புடன் தமிழ்நாட்டிற்குள் வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அதிகப்படுத்துவதற்கான எங்கள் வளங்களை செலுத்தி வருகிறோம். மேலும் கடந்த ஆண்டு தங்கக்கடன் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டது. இதில் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் முன்னிலையில் இருந்தன. இருப்பினும் இந்தியன் வங்கி குறிப்பாக தங்க கடன்களில் கடுமையான போட்டியை அளித்து வருகிறது என்றும் எங்களின் தங்கக்கடன் தொகுப்பு ஆண்டுக்கு ஆண்டு 30% மேலாக வளர்ச்சி கண்டுள்ளது என்று தெரிவித்தார். Priority sector, we have achieved all the target, whether it is priority sector or agriculture, small and marginal, bigger section, micro under MSME, all we have achieved the target. We have also achieved target under Mudra against a target of 100% achieved against a target of 15,700. We have done 15,708. Also PM Viskarma, we have sanctioned 115 crore loan to 13,000 beneficiary. PM Swanidhi also